ஆனா சாலமோனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. எப்படி அதை கட்ட போறோம்? நம்ம அந்த அளவின்படி கட்ட முடியுமா? அதை முடிக்க முடியுமா? அது கர்த்தருக்கு கட்டுகிறது அல்லவா? அதற்கு நம்ம தகுதியான ஆட்களா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுடைய இருதயத்தில் எழும்பி, நீ தைரியமாயிரு, இது உன்னை சேதப்படுத்தாது, இது உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ இந்த காரியத்தை தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்துக் கொள்ளுவாய், இது உனக்கு பிராண சேதம் வராது, இது சாதாரணமான ஒரு சேதமாய் மட்டும்தான் இருக்கும் என்று உன்னை ஆட்கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதை பார்த்தா அப்படியே பெருசா வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் மாதிரி நின்னுட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ கலங்காதே, அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான், உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர், உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது, இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது, இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது. ஒரு தேவனுடைய பிள்ளை மன தைரியத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது? அதற்கான 3 காரியம். அதற்கு முன்பாக இந்த தைரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் பல இடங்களிலே சொல்லுகிறது. நீங்கள் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நம்ம 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கவனிங்க, தாவீது தன்னுடைய மகன் சாலோமோனுடைய கையில ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு பெரிய திருச்சபையை கட்ட போகிறார். அப்போ அது சாதாரணமானது அல்ல, அது மிகவும் புனிதமானது, மிகவும் கவனமாய் செய்ய வேண்டியது. ஆனா சாலமோனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. எப்படி அதை கட்ட போறோம்? நம்ம அந்த அளவின்படி கட்ட முடியுமா? அதை முடிக்க முடியுமா? அது கர்த்தருக்கு கட்டுகிறது அல்லவா? அதற்கு நம்ம தகுதியான ஆட்களா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுடைய இருதயத்தில் எழும்பி கொண்டே இருக்கிறது. அந்த எழும்பி கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனார் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏப்பா பயப்படுற, நீ ஏப்பா பயப்படுற, நீ தைரியம் கொண்டு காரியங்களை நடப்பி, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னோடே கூட இருப்பார். தன்னுடைய மகன் பயந்து போகும்போது, தன்னுடைய பிள்ளை பயந்து போகும்போது ஒரு தகப்பனார் அந்த பிள்ளைக்கு அதைரியத்தை அல்ல, ஆமாப்பா என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு அல்ல, சோகத்தை அல்ல, தைரியத்தை விதைக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ நம்ம தைரியம் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, அநேகரை தைரியப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்கணும்னு நான் இந்த பலிபீடத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களாமா. சோ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தைரியமா இருக்கணுமாமா? சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காற்றுக்கே ராஜா சிங்கம். அது அவ்வளவு சீக்கிரமா அது பயப்படாது, எந்த மிருகத்தை பார்த்தும் பயப்படாது, எவ்வளவு பெரிய உருவம் உள்ள மிருகத்தை பார்த்தும் பயப்படாது. காட்டிலேயே மிகவும் இப்பொழுது நமக்கு தெரிந்தபடி இருக்கிற காட்டிலேயே இருக்கிறதுல மிகப்பெரிய உருவம் கொண்ட மிருகம் எது அப்படின்னு கேட்டா யானை தான். இந்த யானை தான் ரொம்ப பெருசு. ஆனா நீங்க நிறைய இந்த சேனல்களை பார்ப்பீர்களே, ஆனால் சிங்கம் யானையை வேட்டையாடுகிறதை நம்மளால பார்க்க முடியும். யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு, சிங்கம் அதற்கு எவ்வளவு சின்னது. ஆனா அந்த சிங்கத்திற்கு இருக்கிற தைரியம் அவ்வளவு பெரிய உருவமான யானையே அது வீழ்த்திடும். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தைரியமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், அது மிகவும் பெரிதா இருக்கலாம், அது உங்களை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் சிங்கத்தை போல இருந்து அதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் நம்புறேன் அந்த தைரியத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது. நான் நம்புறேன் அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. இன்னைக்கு இல்ல, தைரியம் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதைரியத்தை கொடுக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. தைரியம் கொடுக்கக்கூடிய மீடியாக்கள் அதைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிட்டாங்க. நம்முடைய தேசத்துல எங்கு எடுத்து பார்த்தாலும் இப்பொழுது எல்லாருடைய வாயிலிருந்தும் எந்த வார்த்தை தான் வருதுன்னா அதைரியமான வார்த்தை. தைரியமான வார்த்தையை சொல்றவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. யாருமே சொல்லல, அங்க போகாத பயம், இங்க போகாத பயம், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதுல உட்காராத, இதுல உட்காராத, இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு. அந்த அதைரியத்தை விதைக்கிறவர்கள் இன்று ஏராளமானவர்களா இருக்கிறார்கள்.
டிவியை திறந்தா அதைரியத்தை தான் நம்ம போதிக்கிறேன், மொபைல்ல பார்த்தா அதைரியம், வாட்ஸ்அப் அதைரியம், எங்கு பார்த்தாலும் சுற்றி அதைரியத்தை விதைக்கிற இந்த நேரத்துல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு தைரியம் கொடுக்கிற, நமக்கு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனாகிய கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் அதைரியத்தை விதைக்க மாட்டார், ஒரு நாளும் தைரிய குறைவை உங்களுக்கு சொல்ல மாட்டார். அவர் தைரியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சேர்ந்து சிலரும் கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார்கள். காற்று பலமாய் அடிக்கிறது, கப்பல் பல இடங்களிலே உடைந்து கொண்டிருக்கிறது, கப்பல் முழுக்க தண்ணீராலே நிரம்புகிறது. வேதம் சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்க இருக்கிற யாருக்குமே இல்லை. எல்லாருமே செத்துருவோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நடுக்கடல், கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமா இருக்கிறது, என்ன பண்ணுவோன்னே தெரியல. அவ்வளவுதான், அவர்கள் துடுப்பை போட்டு தண்டு வலிக்கிறாங்க. ஆனா அந்த வேதம் சொல்லுகிறது, பல கிலோமீட்டர் தூரம் காற்று அடிக்கிற தூரத்திலே அவங்க போனாங்களாம். அவ்வளவு வேகமாய் காற்று அடிக்கிறது. இவர்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன், இவங்க போகக்கூடிய வழி ஒன்று, ஆனா இவங்க ஏதோ ஒரு வழியில் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காற்று அவர்களை பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருச்சு, வேற தீவுக்கே அவங்களை கொண்டு போயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆவியானவர், ஓ தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீயும் உன் கூட இருக்கிறவர்களும் தப்புவிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்னு எல்லார்ட்டையும் சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்கப்பா, யாரும் பயப்படாதீங்க, என்னை ஆட்கொண்டவரும் என் தேவனாகிய கர்த்தர், என்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், இன்னைக்கு தான் எனக்கு தரிசனம் கொடுத்து என்ன அவர் தைரியப்படுத்தினாரு. இப்ப எனக்கு கலக்கம் இல்ல, இப்ப எனக்கு பயம் இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நம்ம யாருமே மறிக்க மாட்டோம், நமக்கு கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், பிராண சேதம் ஒருத்தருக்கும் வராது. அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு தான் தைரியமே இல்லை பாஸ்டர், நான் தைரியம் இல்லாதவனா இருக்கிறேன். எத்தனை பேர் எனக்கு தைரியம் சொன்னாலும் என்னால தைரியமா இருக்க முடியல. நான் சுற்றி பார்க்கிறது, என் வீட்டுல நடக்கிறது, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து என் தைரியத்தை நான் விட்டு போயிருச்சு, எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அன்றைக்கு தூதனை அனுப்புனது போல இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார், தேவ பிள்ளையே உன்னோடு தான் பேசுகிறார். கர்த்தர் பக்கத்துல வந்து உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு, இது உன்னை சேதப்படுத்தாது, இது உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ இந்த காரியத்தை தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்துக் கொள்ளுவாய், இது உனக்கு பிராண சேதம் வராது, இது சாதாரணமான ஒரு சேதமாய் மட்டும் தான் இருக்கும் என்று உன்னை ஆட்கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தைரியம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய தைரியத்தை வளர்த்துக் கொள்ள, இல்லைனா தைரியமாய் நீங்கள் இருக்கிறதற்கு 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து அதிலிருந்து 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கோலியாத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன், ஒரு பெலிஸ்திய ராணுவ வீரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவனை காணும் போது, அந்த மனுஷனை பார்க்கும் போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு முன்பாக விலகி ஓடி போனார்கள். முதலாவதாக ஒன்றை கவனமாய் கவனிங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த தைரியம் முதல்ல எங்க உண்டாகுது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பார்வையின் மூலமாய்த்தான் தைரியமும் அதைரியமும் உண்டாகிறது. இந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பார்வை, இவங்க பார்த்தது. நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய, தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைய நிறைய பேர் பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க பார்வையிலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாய், ஒரு பெரிய ஆளாய் அவர்கள் பார்க்கிறதுனால தான் அவர்களுக்குள்ளே தைரியம் அற்று போகிறது.
கவனிங்க, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கறத குறைச்சிருங்க. நீங்க பலவீனமா இருப்பீர்களே, ஆனால் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண போறது இல்லை, பார்க்கறதுனால அந்த காரியம் நடக்க போறது இல்லை, அதனால நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருடைய இருதயத்திற்குள்ளே அந்த பய உணர்வு ஏன் வருது தெரியுமா? அவங்களுடைய தைரியம் குறைவு ஏன் வருது தெரியுமா? வேற எதுலையுமே வரல. அவர்கள் பார்த்த உடனே, அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள அதைரியம் உண்டாகிறது. நீங்கள் வேதத்தில் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பினார்கள். கவனிங்க, மோசே தன்னுடைய ஜனங்களில் 12 பேரை சூஸ் பண்ணி அவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேராய் தெரிந்து கொண்டு இப்பொழுது கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாரு. எப்பா, நம்ம வந்து கானான் தேசத்தினுடைய பக்கத்துல நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ள நம்ம என்ட்ராக போறோம், நீங்க போங்க, போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படி எல்லாம் நம்ம போகலாம், அதற்குள்ள எப்படி கடந்து போகலாம் அப்படின்றதை குறித்து பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்புறாரு. ஆனா அந்த 12 பேர் போனதுல 10 பேர் எதுல கோட்டை விட்டாங்க அப்படின்னா, தாங்கள் பார்க்கிறத வச்சு எடை போட்டுட்டாங்க. தங்களுடைய பார்வையினாலே தோற்று போனார்கள். அவர்களுடைய அதைரியத்திற்கு காரணம் என்ன? அவங்க ஏன் தைரியம் இல்லாம போனாங்க அப்படின்னா, அங்க போய் ராட்சதர்களை பார்க்கறாங்க, அங்க போய் பெரிய பெரிய ஆட்களை பார்க்கறாங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்களுடைய பார்வைக்கும் நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஐயோ, அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், நம்மளால அவர்களை ஜெயிக்க முடியாது, நம்மளால அவங்களை அழிக்க முடியாது. அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் ஆரம்பிச்சு, அதனால வேதம் சொல்லுகிறது, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜோஷுவாவும் காலேபும் நல்ல செய்தியை கொடுத்த இந்த 2 பேரை தவிர வேறு யாரையுமே கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள அனுப்பவே இல்லை. நீங்க பார்க்கிற பார்வையிலே தவறுவீர்களே ஆனால், நீங்கள் பிரச்சனைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்குமே ஆனால், நீங்கள் தைரியமாய் வாழவே முடியாது. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமா வாழணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வரும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா, பெருசா இல்ல, அதை சின்னதா பாருங்க. பார்வையிலே தவறின ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியசாலியா இருக்கவே முடியாது. நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுது, எல்லாரும் கோலியாத்த ராட்சதனாக, பெரிய மனுஷனாக, அழிக்கிறவனாக, அரக்கனாக, எதிர்த்து இவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று பார்க்கும்போது, தாவீது மட்டும், அந்த கூட்டத்தில் இருக்கிற தாவீது மட்டும் அவனை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஆளாய் பார்க்கிறான். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிதா இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை மிகப்பெரியதா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அதை மிகவும் பெரிதாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம், ஒருவேளை மருத்துவம் அதை உங்களுக்கு பெரிதாய் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம். கடலை போல இருக்கு பாஸ்டர், சமுத்திரத்தை போல இருக்குது, நான் எப்படி தாண்ட போறேன், இது என்னுடைய கண்களுக்கு முன்பாக எட்டாத தூரமா இருக்கிறது, என்னால இதை தாண்ட முடியாது, என்னால் இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்களோடு பேசுகிறார், இல்ல, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அதை சாதாரணமானதாய், என் கர்த்தர் தான் பெரியவர், என் கர்த்தருடைய வார்த்தை பெருசு, என் ஆண்டவர் பெரியவர், என் கூட இருக்கிறார், அதனால நான் அந்த காரியத்தை பெருசா பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் உங்களை தைரியப்படுத்துவதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவது என் வாழ்க்கையில தைரியம்ன்ற ஒண்ணு எனக்கு வரணும் அப்படின்னா, நான் எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை எப்படி பார்க்க கூடாதுன்னா, பெருசா பார்க்கவே கூடாது. அது எப்பேற்பட்டதா வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் யுத்தத்துக்கு படித்தவன் அல்ல, ஆபிரகாமுக்கு யுத்தத்தை குறித்த பழக்கமும் இல்லை, ஆபிரகாமுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் யுத்த புத்திரர்களும் அல்ல.
அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. ஆனா சோதோம் கொமோரா பட்டணத்துல இருக்கிற ராஜாக்களை அந்நிய நாட்டு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் பிடிச்சிட்டு போனாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்றான் தெரியுமா? தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து போய் அந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து சோதோம் கொமோராவில் இருக்கிற ராஜாக்களையும் தன்னுடைய சகோதரனையும் மீட்டு கொண்டான். அதனாலதான் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, உன்னுடைய பொருள் எதுவுமே எனக்கு வேணாப்பா, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரன் இருந்த பட்டணத்தை எடுத்துட்டு போனவங்க பெரிய பெரிய ராஜாக்கள், நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, நம்மகிட்ட யுத்த வீரர்கள் இல்ல, நம்மகிட்ட ஆயுதம் இல்ல அப்படின்னு எதையுமே பார்க்காம தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை மிகவும் குறைவானதாய் சின்னதா அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்தினார்னா, அந்த ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே தந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க போறாரு. ஆண்டவர் நிறைய பேரை பலப்படுத்த போறாரு. எப்ப பலப்படுத்த போறாருன்னா, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, மகனே உனக்கு முன்பாக இருக்கிறத பெருசா பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை நீ பெருசா பார்க்க வேண்டாம், அது சாதாரணமானதாய் பார், அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்துல, ஆண்டவர் மேல இருக்கிற தைரியத்துல நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமானதாய் சிறியதாய் பார்ப்போமே, ஆனால் நமக்கு தைரியம் ரொம்ப பெருசா வளரும் அப்படின்றத கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக சொல்றார் அப்படின்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய மனம் அதைரியத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய ஆபத்தா உனக்கு, யாருக்கும் வரக்கூடாது உனக்கு வந்துருச்சு, இது 1000த்துல ஒருத்தருக்கு தான் வரும், இதுல 100க்கு ஒருத்தருக்கு தான் வரும், உனக்கும் வந்துருச்சா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கஷ்டம், இதுல இருந்து எழும்புறதுக்கு கஷ்டம், இது உன்னை அழிச்சிடும், இது உன் சரீரத்தினுடைய அவயவங்களை ஒன்னொன்னா கொன்றும், உனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, நீ பழையது மாதிரி வேலை செய்ய முடியாது, என்னென்னமோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவர்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கலாம். சாதாரணமாய் தெரிந்த அந்த பிரச்சனை இப்போ அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாய் வளர்ந்து நிற்கலாம். பாஸ்டர் சாதாரணமானதா தான் பாஸ் இருந்துச்சு, ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அப்படியே பெருசா வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ கலங்காதே, அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான், உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர், உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது, இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது, இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது, இயேசு பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் உங்களை உறுதிப்படுத்துறாரு, மகளே இயேசு பெரியவர், மகனே இயேசு பெரியவர். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, அதென்ன பெரிய விஷயம், அதென்ன பெரிய விஷயம். காலாட்களுடைய ஓடும் போதே உனக்கு இவ்வளவு கஷ்டமானால், காலாட்களோட ஓடும் போதே இவ்வளவு பயம் வருமையானால், கர்த்தர் சொல்றாரு இது சாதாரணமான காலாட்களோட ஓடுதான், ஆனா உன்னை நான் அழைச்சது குதிரையோட ஓடும்படியா. கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, இதை விட பெரிய பெரிய போராட்டங்களை சமாளிச்சு நீங்க நிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார், கர்த்தர் அதற்காக தான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு. நீங்க இந்த சின்னதுக்கு இப்படி மனது வருத்தப்பட்டா, பயப்பட்டா, ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனையில தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அப்படிதான் சொல்லுது, 7 வருஷம் பஞ்சமுள்ள காலத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே அல்ல, 7 வருஷம் பஞ்சமான காலமா, அவ்வளவுதான் நம்முடைய ராஜ்ய பாரத்துல அந்த 7 வருஷம் என்ன பண்ணுவோம். ஆனா யோசேப்பு மட்டும் தரிசனத்தை பார்க்கிறார், 7 வருஷம் பஞ்சமுள்ள காலம் வந்தாலும் அதே 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம் உண்டு, ஆசீர்வாதமான காலம் உண்டு. நான் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, 7 வருஷம் வெற்றியின் வருடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவது மன தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சிறிதாய் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு மனதுல பெரிய தைரியம் உண்டாகும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் உங்களுக்கு நம்பர் 1 உங்களுடைய மனசுல தைரியம் வளரணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா, சிறிதானதாய். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு மன தைரியம் இருக்கிறதற்கு நீங்க பார்க்கறது எப்படி பார்க்கறீங்க?
எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் நினைங்கள், உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய கோலியாத் நின்றாலும், உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதம் நின்றாலும், நீங்க அதை பார்க்கும்போது எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர், அது சாதாரணமானது. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக மன தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை அந்த சம்பவத்திலே நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 45வது. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்னொரு விஷயம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க, இந்த இடத்துல இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து முதலாவதாக பயந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நிற்கிறார்கள். அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கூட்டத்துல ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட போரிடுறதுக்கு வரட்டும், அவன் ஜெயிச்சா நாங்க எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுங்க. அவங்க வார்த்தைகளாலே பயப்பட்டு நிற்கும் போது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறான். இவன் தைரியம் உள்ளவன். இவனுடைய தைரியம் எதுல தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்த போதிலும் இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்து நிமித்தம் உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன தைரியம் உங்களுக்கு வளரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறந்துடாதீங்க. நீங்க வாயில பேசுகிற வார்த்தைய எப்போ நீங்க அந்த வார்த்தையை நன்றாய் உறுதியானதாய், இல்ல அப்படின்னா நெகட்டிவான காரியத்தை பேசாம யார் ஒரு தேவனுடைய பிள்ளை பாசிட்டிவா பேசுறீங்களோ அவர்கள்தான் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். நீங்கள் இந்த வசனத்தை 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். ரொம்ப அழகாய் ஒரு சம்பவம் இருக்கும். 2 ராஜாக்கள்ல அதை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியே நிற்கும் போது தன்னுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் இவர்களை பிடித்து கொண்டு போறது நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் கேயாசியினுடைய கண்கள்ல ஐயோ ஆண்டவனே, அவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, ஐயோ ஆண்டவனே நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை வேலைக்காரன் பேசும்போது எஜமானன் ஆண்டவருடைய பிள்ளை அங்கிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே அந்த பிரச்சனையோட இருக்கிற தேவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிட்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தை பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா? மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ அவர்கள் பராக்கிரமசாலிங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? அவர்களை அவங்க பெரிய ஆட்களாவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய 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 உயர்ந்தவங்க, கண்ணுக்கு பெரிய ராட்சதங்களா தெரியலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சுப்பா. அந்த பிரச்சனையை சாதாரணமா பேசுறாங்க பாருங்களேன். நம்பர் 1, முதலாவதாக சாதாரணமாய் பாருங்கள், இரண்டாவது சாதாரணமாய் பேசுங்கள். உங்க வாயினுடைய வார்த்தை அப்படிதான் வரணும். வேற எந்த அதான் துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுல மிகவும் கவனமுள்ளவர்களா இருக்கிறார். இன்றைக்கு முதற்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வீடுகளிலே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உங்க ஜெபத்துல கூட அந்த வார்த்தையில என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் சிறந்தவர், அவரால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு விசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 100 வார்த்தையாவது நீங்க பேசணும். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த நபரை பார்த்து நீங்க பேசுங்க. ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவரா, உன்னை பற்றி நான் பெருசா பேச மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். சோ நம்பர் 2,
உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வளர்த்த வேண்டுமானால் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்க வார்த்தையில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வேதத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள், யோபுவை பார்ப்பீர்களே. ஆனால் யோபுனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னா தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில் அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அந்த வார்த்தையில் அவன் தவறவே இல்லை. அந்த வார்த்தையே அவனை பாத்தீங்க அப்படின்னா வாழ வச்சிருச்சு. 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வார்த்தை உங்களுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நைட்டிங்கேல் அம்மையார் அந்த அவங்களுடைய சாப்டரை நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட புத்தகத்துல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு டைம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தில் இருக்கிற அநேக வீரர்கள் அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள், நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நோயை எதிர்த்து நிற்க முடியல. அந்த நோயை அவர்களுக்கு சுகமாக்குறதுக்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்கிருந்து வர்றதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில ஒரு லைட் எடுத்து, அதான் நம்ம அவர்களை அடைமொழியாய் சொல்வார்கள், கை விளக்கு ஏந்திய காரி அப்படின்வாங்கல்ல, தன்னுடைய கையில விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலைமட்டிலும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த தலைவனிடத்துல சொல்லுவாங்களாமா, டேய் நீ யாரு? நீ பெரிய யுத்த வீரன், இந்த வியாதி ஒன்றும் பண்ணாது, நீ எழும்பி நிற்ப, நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ ஒரு யுத்த வீரனா நிக்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை வீழ்த்துற, நீ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வர போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்லையும் போய் பேசி 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 அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்லை, அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு. நான் நம்புறேன், உங்க வீட்டுல சோர்ந்து போய் இருக்கிறவங்க, உங்க வீட்டுல உடஞ்சு போய் கிடக்கிறவங்க, தைரியமே இல்லாம இருக்கிறவங்க இடத்துல பார்த்து நீங்க நிறைய பேர் எதுல அவங்களை தைரியப்படுத்தணும்னா வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளால நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேல உயர்த்தி ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தையில ஒரு தைரியத்தை தாங்க ராஜா. நான் வார்த்தைய மைனஸா பேசிடக்கூடாது. ஒரு நாட்கள்ல பல மணி நேரங்கள் பல வார்த்தைகள் நான் குறைவாதாப்பா பேசுறேன், நான் நொந்து போனதாப்பா பேசுறேன், ஆனா இப்படி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வளர்த்திக் கொள்வதற்கு மூன்றாவது தேவையான ஒரு சத்தியத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரணியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனிங்க. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரணியினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இப்போ என் கூட இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் வரணும்னா நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, எடுக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த போராட்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பக்கத்துல யாரு வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க, இல்ல உங்க பக்கத்திலே இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் வேணும்னாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ல.
இப்பொழுது இந்த உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியசாலியாய் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அப்பதான் தைரியசாலிகளா மாற முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளா மாறவே முடியாது. தைரியசாலிகளா மாறவே முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களா, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவர்களால ஜெயிக்க முடியாம, தாவீது ஜெயித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, என் கூட இருக்கிற பலன் இல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்ப்பா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய நபரா வேணாலும் இருக்கலாம்ப்பா, உன் சக்தி பெருசா இருக்கலாம், உன் ஈட்டி பெருசா இருக்கலாம், உன் தலைச்சீரா பெருசா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் போதே சவால் விட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்துரு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, பிசாசு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, அந்த காரியத்தை விதைச்சிட்டான், பிரச்சனையை ரொம்ப பெருசா காமிச்சு ஆண்டவரை சிறிதாய் காண்பித்து பழகிட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இல்ல இல்ல இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, கரடிக்கு பயப்படல. காரணம் என்ன அப்படின்னா, யூதருக்கு ராஜசிங்கம் என் கூட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த கரடிக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிக்கை செய்யுங்கள், என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற நபர்கள் பயப்படலாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பயப்படலாம், ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை எங்க போனாலும் அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னும் நீங்க சங்கீதக்காரனுடைய காரியத்தை எல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 3ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 6வது வசனம். 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் ஏன் அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, என்னை சுற்றி படையெடுத்து வர்றாங்க, ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்கள் 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 46வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஏன் அப்படின்னா கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் தான் சொல்ல போறோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய மனதைரியம் எதுல வளர்த்தப்படும் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத நீங்க அடிக்கடி அறிக்கை செய்யுங்க, அடிக்கடி யோசிங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இதை சொன்னீங்கன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை அறியாமலே எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்குள்ள தைரியம் வரும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.